வெளியில செய்திகளா வருது. ஆனா வந்து இன்னும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமான விவாதமா மாறலையோங்கிற மாரி இருக்கு. இல்ல நீங்க அதுக்கு இப்ப ப்ரூஃப் கட்சிக்காரங்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, ஆமா. அவங்க என்ன மாரியான ஆதங்கத்த வெளிப்படுத்துறாங்க? அவங்க என்ன இப்போ வட்டச் செயலாளருக்கு 5 லட்சம் ரூவா, பகுதிச் செயலாளருக்கு 10 லட்சம் ரூவா. அந்த மாவட்ட செயலரோட சேர்ந்து ஒரு 15 பேர் போஸ்டிங் போட்டாங்க. துணைச் செயலாளர் இதெல்லாம். அதுக்கெல்லாம் 10 லட்சம் ரூவா. இதெல்லாம் வாங்குறது? புசி ஆனந்த். ம். சில நேரம் மாவட்ட செயலர் வாங்கி புசி ஆனந்த் குடுப்பாரு. நீங்க பழைய மக்கள் மன்றத்திலிருந்து வர்ற ஆட்கள்ட்ட வாங்க மாட்டாங்க. மக்கள் மன்றத்துல ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிருக்கான வாங்க மாட்டாங்க. புதுசா ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு மாவட்ட செயலர்ட்ட 40 லட்சம் ரூவா வாங்கியிருக்காங்க. ஒரு மாவட்ட செயலர்ட்ட. புதுசு அவர் கொஞ்சம் புதுசு. 40 லட்சம் ரூவா. இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ம். கொஞ்சம் கூட குறையாம தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சீட்டுக்கு இங்க இப்போ எம்எல்ஏ சீட்டு விருப்ப மனு கொடுத்துட்டாங்க இல்லையா? 3 கோடி ரூபா. 1 கோடில இருந்து 3 கோடி. 1 கோடியை டிடியாவே அஃபிஷியலாவே கேட்குறாங்க இப்போ. ஓ. ஏன்னா இப்போ வந்து தாவேக்க எல்லா இடத்துலையும் சிக்கியிருக்கு. சிபிஐல பிரச்சனை, சிபிஎஃப்சில பிரச்சனை, ஐடி பிரச்சனை. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஊழல் பண்ணோம்னா மாட்டிக்கோங்கிறதுனால இடி ரைடு மட்டும் தான் பாக்கி. அதுவும் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒயிட்டா வாங்கிடுங்க. ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க. ஒரு முன்னாள் ஐஎஸ் அதிகாரி ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க. 1 கோடி ரூபா கட்டிருங்க மேடம். சரிங்க, சீட்டு கன்ஃபார்மாக கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் கிடையாது. சரி, சீட்டு கிடைக்காட்டி காசு திரும்ப கொடுத்துருவீங்களா? அதுவும் கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நேற்று பாருங்களேன், இந்த 50,000 விருப்ப மனு போச்சா? ஒரு விருப்ப மனுவோட காஸ்ட் எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க நேற்று. ஆன்லைன்லையும் போட்டாலும் 100 ரூபா. 50,000 100 50 லட்சம் ரூபா நேற்று. அவங்க கணக்கு படி 50,000 வித்தாங்கல்ல, 50 லட்சம் ரூபா நேற்று. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா நேற்று பார்த்தது கட்சியவே ஒரு தொழிலா நடத்துறாங்கன்னு நேற்று பார்த்தது நினைக்கிறீங்க? பக்கா வியாபாரங்க. நீங்க சொல்றேன் இல்லையா? இப்போ திமுக அதிமுக காரங்க கூட இந்த மாதிரி நம்ம கொள்ளடிக்கலாம் அவங்களுக்கு தெரியாது. புசி ஆனந்துக்கு தெரியும். புசி ஆனந்துக்கு நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து டிக்கெட் விற்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிற காரணத்தினால இங்க எங்கெந்த அவென்யூலாம் சம்பாதிக்க முடியும். ஓகே, இதுல டிக்கெட், இதுல நீங்க விருப்பம் ஒண்ணுல ஓகே 100 ரூபா சம ஐடியா. 50 லட்சம் நேற்று ஒரே நாள் பாருங்க 50 லட்சம் நேற்று. ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 100 200 300 ஃபார்ம் வாங்கன்னு சொல்றாரு. கட்டாயப்படுத்துற வாங்கிட்டாங்க. அவங்களும் வாங்கி திறந்து பார்க்குறாங்க. என்னடா 10,000 ரூபா விருப்ப மனு கட்டணும்னு இருக்கு, இது நீங்க சொல்லவே இல்லையே. மாவட்ட செயலருக்கு தெரியாது. ஓ. நீங்க சாதாரணமா ஒரு கதையெல்லாம் விட்டானுங்களா, ரோட்ல போறவங்களா அந்த விருப்பம். இது என்னது? இது சினிமா டிக்கெட்டா? இது இல்லை இல்லை 234 பேர் தாண்டி நிற்க முடியாதுல்ல. இல்லை நீங்கள் டம்மி கேண்டிடேட் போட்டாலும் நீங்கள் இன்ட்டு 2 போட்டால் எவ்வளோ பேர் 500 பேர் நிற்கலாமா? 500 கம்மியாக தான் நிற்க முடியும். வரவு போகிறவங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு நீங்கள் விற்கிறீங்கன்னா இது பக்காவாக ஒரு ஸ்கெட்சு போட்டு இது ஒரு நேற்று வியாபாரம் பண்ணுங்க. மாவட்ட செயலர் திறந்து பதில் ஒரு மாவட்ட செயலர் கேட்குறாரு, ஏங்க 10,000 போட்டிருக்கேன் என்னென்ன இது, இதுக்கு எதுக்கு நான் 300 ஃபார்ம் வாங்கி நான் என்னென்ன பண்ணுவேன்? நான் ஏற்கனவே 2 தொகுதிக்கு தானே மாவட்ட செயலர், நான் ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலர், என்கிட்ட என்ன காசு போடுங்கிறான்னு கேட்குறாரு ஒரு மாவட்ட செயலர். என்னோட மாவட்ட செயலர் இந்த வேலையை பார்க்குறாங்க. உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்பு யார் தெரியுமா? மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற இந்த துணை அமைப்புகள், இந்த 21 சார்பணிகள்னு போட்டவங்க, அதே மாதிரி நகரம், ஒன்றியம், கிளை, இவங்களாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க.